ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி. மகாபலிபுரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் மியூசியம். 10 ரூபா தான் டிக்கெட். 10 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனால் முதல்ல ஓவியம் கலைக்கூடம். ஓவியங்களை நீங்கள் ஒவ்வொன்றையும் நின்று ரசித்து பார்க்க முடியும். ஒவ்வொன்றுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. எல்லாம் பழங்காலத்து சான்றாக வரையப்பட்ட ஓவியங்கள். ஆனால் எந்த ஓவியமும் பழங்காலத்தில் வரையப்பட்டது அல்ல. எல்லாமே சில வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்டது தான். ஒவ்வொரு ஓவியத்திற்கு கீழேயும் அதை யார் வரைஞ்சா, எந்த வருடம் வரையப்பட்டதுங்கிற குறியீடும் இருக்குது. ஒவ்வொரு ஓவியங்களுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நியூடான ஓவியங்களும் இருக்குது. ஆனால் அது ஆபாசத்தை தர்ற மாதிரி இல்லை. அது அழகியலாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் ஓவிய கலைக்கூடம். அதற்கு அடுத்தது சிற்ப கலைக்கூடம் இருந்தது. அதையும் போய் பாருங்கள். அதையும் நாங்களும் போய் பார்த்தோம். ஒவ்வொன்றுமே கல்களால் செதுக்கப்பட்டிருக்கு. சாமி சிலைகள். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அந்த சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ரசிக்கும்படி இருக்குது. நீங்கள் அந்த சிலை பக்கத்திலேயே நின்று செல்ஃபி கூட எடுத்துக்க முடியும். அந்த ஃப்ரீடமும் அங்கே இருக்குது. அதற்கு அடுத்தது மரச்சிற்ப கலைக்கூடம் இருந்தது. அங்கும் சென்று பாருங்கள், மறக்காமல். ஒவ்வொன்றுமே பியூட்டிஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. அது மரம்னே தெரியாத அளவுக்கு அப்படியே நேச்சராகவே இருக்குது. முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பெரிய காளையின் திமிலை அடக்கும் ஒரு வீரன் அப்படின்னு வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு சிற்பம் சூப்பராகவே இருந்தது. மரத்தால் செய்யப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் பழைய கப்பல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், எல்லா நாடுகளிலும் இருக்கும் கப்பலின் வடிவம் அப்படின்னு அது ஒரு தனி அருங்காட்சியகமாகவே வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியோடு வந்து நிறைவாக நீங்கள் பார்க்க முடியும். அமைதியாக அந்த இடத்துலையே நின்று ரசிக்கவும் முடியும். 10 ரூபா தான் டிக்கெட். மகாபலிபுரத்துக்கு வந்தால் மறக்காமல் இந்த மியூசியங்களையும் பாருங்கள். இன்னும் மகாபலிபுரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருப்பது இப்போ தான் தெரியுதுங்கிற அளவுக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது. மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் எஸ்ஏபி தொடர்ந்து பல அற்புதமான இடங்களில் சென்று நேரடியாக உங்களுக்காக பல காட்சிகளை வழங்க இருக்குது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இதற்கு முன்னாடி மகாபலிபுரத்தை பற்றி போட்ட வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் எஸ்ஏபி.